இரண்டாவது மோடி ஆட்சியில் நிதி மந்திரியாக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்களே மீண்டும் நிதி மந்திரியாக தொடர்வதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அதேபோல் அமித்ஷா உள்துறைக்கும் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் தொடர்வார் என்ற தகவல் தெரிவிக்கின்றன. ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்வார். நிதின் கட்கரி போக்குவரத்து துறை அமைச்சராக தொடர்வார். இதுதான் இப்போதைய தகவல். முக்கியமான தகவல் என்ன என்று சொன்னால், நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து நிதியமைச்சகத்தில் இருப்பார் என்று தகவல் சொல்கின்றன. நரேந்திர மோடி உடன் பதவியேற்ற அனைத்து மந்திரிகளுடைய இலாக்காக்களும் மெல்ல மெல்ல அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை வந்த அறிவிப்புகளிலே நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக தொடர்வார் என்பது உறுதியாக இருக்கிறது. ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும், அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும் தொடர்வார்கள் என்ற தகவல்கள் சொல்கின்றன. நிதின் கட்கரி போக்குவரத்து துறை அமைச்சராக தொடர்வார். அஸ்வின் வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார். அவர் ரயில்வே துறைக்கு அமைச்சராக தொடர்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தற்போதைய செய்தி. மிக நன்றி.